காலையில முதலமைச்சர் குளத்தூர் தொகுதியில் பேசும்போது எனக்கு யாருமே எதிரி இல்லைன்னு. இப்ப நானுமே அவருக்கு எதிரி கிடையாது, நானுமே அவருக்கு நண்பர் தான். அவருடைய ஆட்சி சரியில்லைன்னு தான் சொல்றேன். அவருடைய நிர்வாகம் சரியில்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை. காவல்துறையை கையில் வச்சுக்கூடிய முதலமைச்சர் சரிவர செய்ய முடியவில்லை, அப்படிதான் சொல்றோமே தவிர அவருக்கு யாரும் எதிரி இல்லை இல்லையா. அவருடைய ஆட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருமே எதிரி. பட்ஜெட்டு நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன். இன்னைக்கு ரயில்வே துறைக்கு மட்டும் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. செமி கண்டக்டருக்கு 40,000 கோடி ரூபாய், ஆயுர்வேத மருந்துக்கு 10,000 கோடி ரூபாய், மருந்துகளை அதிநவீனப்படுத்தி ஆயுர்வேதற்கு 10,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க ஒரு பட்ஜெட் போடும்போது குறிப்பிட்ட ஒவ்வொரு ஊருக்குமா கொடுக்க போறாங்க. மொத்தத்தில் ஒரு பட்ஜெட்டை போடுறாங்க. அதுக்கு பிறகு எந்தெந்த மாவட்டத்திற்கு எந்தெந்த அளவு கொடுக்க வேண்டுமோ அந்தந்த அளவு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அகில இந்தியாவில் போடப்பட்ட பட்ஜெட்டு தமிழ்நாட்டிற்கு என்னென்ன தேவை, ரயில்வேக்கு எவ்வளோ தேவை, மருந்துக்கு எவ்வளோ தேவை, அதெல்லாம் இனிமேல் ஒதுக்கி கொடுப்பாங்க. நான் சொன்னது அகழ்வாராய்ச்சி, கனிம வளங்கள் தமிழ்நாட்டுக்கு வருது. 7,000 கோடி ரூபாய் இன்னைக்கு நமக்கு 7,000 கோடி ரூபாய் இன்னைக்கு ரயில்வேக்கு ஒதுக்கியிருக்காங்க. 3042 கிலோமீட்டர் இடம் எடுத்து கொடுக்கணும். 1042 கிலோமீட்டர் இடம் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே 7,300 கோடி ரூபாய். இதில் எங்கே வஞ்சிக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியல. அவங்க ஒரு நல்ல ஆளை வச்சு பட்ஜெட்டை படித்து பார்க்கணும். படித்து பார்த்து ஒரு குறை சொன்னால் நல்லா இருக்கும். பாஜக எப்பொழுதுமே விருப்பம்னு வாங்குறது இல்லை. எங்களுக்கு யார் யார் கேண்டிடேட், எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறத எங்கள் தலைமை முடிவு செய்யும், அவங்க அறிவிப்பாங்க. அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நான் ஒன்றும் ஜோசியம் சொன்ன மாதிரி சொல்லலை, தீர்க்க தரமாக சொன்னேன். 3 மாதத்துக்கு முந்தையே சொன்னேன். நீங்கள் எல்லாரும் மீடியா ஊடகங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்களுடைய கூட்டணி வீக்காக இருக்குது, எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் சொன்னேன் எங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்காக ஆகும், அவங்களுடைய கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்போ இன்னும் 2 நாளில் பார்க்கணும் அப்படின்னு தெரியும். அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அவங்க பேசி முடிக்க வேண்டியது. அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனையில் நம்ம போய் எப்படிங்க, அது எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் EPS அவர்கள் தமிழ்நாட்டிற்கு, அவர்கள் அது குறித்து முடிவு செய்வார். யாரு ரெண்டு பேர் சொன்னதுமே சரியான கருத்து. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நாங்கள் ஸ்ட்ராங்கான கூட்டணி, ஸ்ட்ராங்கான கூட்டணி. எங்களுக்கு அவர்கள் சேரணுங்கிறது ஒரு முக்கியமாக இல்லையாங்கிறது 2வது விஷயம். மதிப்புக்குரிய முன்னாள் கவர்னர் சொன்னது, வந்தால் அவர்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழ்நாட்டுக்கு நல்லதை செய்வதற்காக யார் யாரெல்லாம் முன்வைக்கிறார்களோ அது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.